நாய்க்குட்டிங்க நாய்ங்கள்லாம் வந்து வண்டியில் அடிபட்டு இறந்து போகிறது, அப்புறம் வந்து காரு கீழே லாரி கீழெல்லாம் போய் படுக்கிறாங்க இல்லையா, அதுக்கு வந்து என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டை சுற்றி காலி இடம் இருக்குது, முன்னாடி நிறைய காலி இடம் இருக்குது, பின்னாடி தோட்டம் அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா அந்த இடத்துல வந்து நிறைய மரம் செடி அதெல்லாம் வளர்த்து விடுங்க. அந்த நிழலுக்கு வந்து பழக்கம் பண்ணுங்கள். நீங்களே அங்கே சாப்பாடு வைங்க, பழக்கம் பண்ணுங்கள். அவங்க அங்கேயே இருக்கா மாதிரி பழக்கம் பண்ணி விட்டிங்கன்னா அவங்க அழகாக அங்கேயே விளையாடிட்டு அந்த நிழல்லையே தங்கிப்பாங்க. எல்லாமே வந்து உங்களோட க்ரியேட்டிவிட்டி தான். நீங்கள் வந்து மரம் மாதிரி வச்சுட்டு ஏதாவது ஷெட் மாதிரி கட்டுறதா இருந்தாலும் சரி, இல்லை ஏதாவது ஸ்லாப் போடுறதா இருந்தாலும் சரி, என்ன வச்சு நீங்கள் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணுங்கள். மரங்களோட விதைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன்லேயே ரொம்ப கம்மி ரேட்டில் சீப்பாகவே கிடைக்கும். சும்மா ஒரு 2 இன்ச்சு நீங்கள் உங்கள் கையிலேயே வச்சு அதை புதைச்சி வச்சிங்கன்னா கூட அந்த மரம் தானாக வளர ஆரம்பிச்சிடும். எல்லா விதமான மண்ணில் வளர்கிறதுக்கான மரங்களும் இருக்குது. அதே மாதிரி தூவி விட்டிங்கன்னா, விதையை தூவி விட்டிங்கன்னா அந்த இடத்துல வளர்கிற மரங்களும் இருக்குது. அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மருதாணி மரம், அதோட விதையை தூவி விட்டிங்கன்னா உடனே அந்த எந்த மாதிரி மண்ணாக இருந்தாலும் வளர்ந்துடும். அந்த மாதிரி மரங்களெல்லாம் வந்து உங்கள் வீட்டை சுற்றி நிறைய வளருங்க. முன்னாடி இடம் மெயினாக ரோடு அந்த மாதிரிலாம் இருக்குன்னா அங்கே இருக்க ஓரங்கள்லாம் நிறைய இந்த மாதிரி மரத்தை வளர்த்திங்கன்னா அவங்க அந்த வண்டி கீழே போய் படுக்க மாட்டாங்க. மரத்து கீழே இருக்க நிழல்லையே அழகாக அங்கே ஒரு தண்ணி மட்டும் நீங்கள் வச்சுட்டிங்கன்னா அங்கேயே கூட இருந்துப்பாங்க. சண்டே ஹாலிடே லீவ் டைம் ஃப்ரீ டைமில் வந்து இதெல்லாம் பண்ணுங்கள். உங்களோட க்ரியேட்டிவிட்டி தான். எப்படி வந்து டாகுக்கு வீடு கட்டணும் அப்படின்ற வீடியோஸும் யூடியூப்பில் இருக்குது. அதெல்லாம் பார்த்து கூட நீங்கள் பண்ணுங்கள். உங்களை பார்த்து ஒரு 10 பேர் பண்ணுவாங்க. நிறைய நல்லது நடக்கும். நன்றி.